இது மகிமை நேரம். சர்வ வல்லமில்ல இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையோர் அல்லது வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்று இளமையா இருக்கணும்னா, கர்த்தருக்குள் என்றும் இளமையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத்ஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்துட்டு வர்றோம். ஒய்ங்கிற எழுத்துல நம்ம படகா இருந்தோம்னா கேப்டனா இயேசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து ஒபே காட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம். சரியா? அடுத்து ஓக்கு அடுத்து யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் இல்லைன்னா அப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்க போறோம். சரியா? நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சேடா இருக்கிறவர்களை ஹாப்பியா மாற்றுறவங்களா நம்ம இருக்க வேண்டும். நம்ம எஸ்தர் புத்தகத்தை நீங்க தியானித்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும் இந்த எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெக்காய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். பாருங்க, இந்த எஸ்தர் ஒரு சாதாரண எஸ்தர் தான், இப்போ ராஜாத்தி ஆயிட்டாங்க. சரியா? அப்போ இந்த மொர்தெக்காய் இப்போ ரொம்ப சேடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதை பார்த்த உடனே இந்த எஸ்தர் அவரு சேடா இருந்தா என்ன, ஹாப்பியா இருந்தா எனக்கு என்ன, நான் இப்போ நல்லா ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை போகல. சரியா? அவங்க மொர்தெக்காய் சேடா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இல்ல அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க ஹாப்பியா நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வஸ்திரங்களை அனுப்புறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற யாராவது ரொம்ப சேடா இருக்கிறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பொருளுதவி செய்து அவர்களை தாங்குகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ்தர் அப்படிதான் பண்ணாங்க. பாருங்க, இந்த மொர்தெக்காய் என்ன பண்ணாரு, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கல. சரியா? அந்த வஸ்திரத்தை வாங்கல. இப்போ இந்த எஸ்தர் உதவி செய்ததோட அதை அப்படியே விட்டுறல. சரியா? உதவி செய்துட்டோம், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ அவர் ஹாப்பியா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க போகல. அவர் ஹாப்பி ஆனாரா ஆகலையா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. இந்த எஸ்தர் யோசிக்கிறாங்க, மொர்தெக்காய்க்கு நான் பொருளுதவி செய்த பிறகும் கூட அவர் ஹாப்பி ஆகல அப்படின்னா வாட் இஸ் த ரீசன், என்ன, அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியுது, அது மொர்தெக்காய்க்கு மட்டும் உரிய பிரச்சனை இல்ல, அது யூத குலத்திற்கே உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சமுதாயத்திற்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்காக ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ண போனாங்க. நான் ராஜாங்கிறது நான் அந்த அகஸ்வேரு ராஜாவை சொல்லல, அதுக்கு முன்பதாக ஒரு 3 நாள் அவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாங்கல்ல, நம்ம பரம ராஜாவை நான் சொல்றேன். சரியா? அப்போ நம்மை சுற்றி இருக்கிற யாராவது சோகமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வியாதியில இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முதலாவது நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு பொருளுதவிகளை செய்யணும். நம்ம பண்ற பொருளுதவி அவர்களை ஹாப்பியா மாற்றல அப்படின்னா ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும், ராஜாவுக்கு நேராக உங்க கரங்களை நேரெடுத்து நீங்க அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். கடந்த நாட்களிலே நம்ம மணிப்பூர்ல எவ்வளவு பிரச்சனை நம்ம பார்த்தோம். என்ன, அப்போ மணிப்பூருக்கு நிறைய பேர் பொருளுதவிகளை செய்தாங்க. அது நம்ம செய்யற பொருளுதவி அவங்கள உடனே ஹாப்பியா மாற்றிருக்காது. ஆனா நம்ம ஆண்டவரிடத்துல அவங்களுக்காக பண்ண பிரேயர் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி இருக்கும், அந்த பிரச்சனைகளை அவர்களை விட்டு விலக செய்கிறதா இருந்திருக்கும். அப்படிதான் பிரியமானவர்களே, அப்ப நம்ம சுற்றி இருக்கிற யாராவது டவுனா இருக்கிறாங்கன்னா அவங்கள அப்பாக மாற்றுறதுக்கு, அவங்கள ஹாப்பியா மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க எடுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த என்னோட தம்பி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ அந்த மெஷின்லாம் இருக்கிற இடத்துல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா அந்த மெஷினை ரிப்பேர் பார்க்கறது அவனோட வேலை கிடையாது, அவன் சூப்பர்வைசர் தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதோ ஒரு மெஷின் ரிப்பேர் ஆகி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அந்த டவுன்ல இருக்கிற மெஷினை ஓடுறதுக்கு, ஒர்க்கிங்கா மாத்துறதுக்கு அதுல ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணணுமா, எனக்கு அந்த டேர்ம் சரியா தெரியல. ஸோ அதை ரிப்பேர் பார்க்கும்போது அவன் கையிலலாம் ஸ்கிராட்ச் ஆகுமா, ஏன்னா அதற்கான எல்லாம் எதுவுமே ப்ரொடெக்ஷன்லாம் அவன்கிட்ட இருக்காதுல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஸோ அவன் ஆனா ரிப்பேர் பார்த்து அந்த மெஷின் ஸ்டார்ட் ஆயிருமா. அப்போ ஏதோ ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு மெஷினை அப்பா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு என்னது
ஒரு தடலாம் வருது என்ன சரியா, நம்மளுக்குன்னு ஒரு இழப்புகள்லாம், அவன் கையில அடிபடுது, இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரிதான் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, பொருளுதவிகள் செய்யும் பொழுது நமக்கும் ஏதாவது வரலாம். ஆனா அதெல்லாம் நீக்கி ஆண்டவர் நம்மளை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் சரியா. இந்த எஸ்தர் ஜெபித்திருக்கும் போது அவங்க பாடல் வழியில ஜெபிச்சிருந்திருப்பாங்கன்னா எப்படி ஜெபிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன் சரியா. சங்கீதம் 80:19 இருக்கிறது, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை பார்த்த உடனே அப்போ எஸ்தர் பாடல் மூலமாக பாடி இருந்தாங்கன்னா எப்படி அவங்க ஜெபிச்சிருந்திருப்பாங்கன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். எப்படி யோசித்திருப்பாங்கன்னா, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த மொர்தெகாயை விசாரித்தருளும், இந்த யூத குலத்தை விசாரித்தருளும். இந்த எஸ்தர் எப்படி இந்த மொர்தெகாய்க்கு ஃபர்ஸ்ட் பொருளுதவிகளை செஞ்சாங்களோ அது போல நாம என்ன பண்ணணும், தேவையில் இருக்கிற ஜனங்கள் அநேகம் உண்டு, அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யணும். ரெண்டாவது, அந்த சமுதாயத்திற்கு, அந்த யூத குலத்துக்கே ஒரு பிரச்சனை பண்ணும் போது அந்த எஸ்தர் ராஜாவிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணினாங்க. அப்போ அந்த சமுதாயத்துல உள்ள குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. அது போல நாமும் என்ன பண்ணணும்னா ராஜாவிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2018 என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 2 நாள்ல நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 10 நாள் 10 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ப்ரீ டெலிவரியில பேபி பிறந்து அது ஒரு 2 months ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த என்னோட லைஃப்லயே ஒரு இருண்ட காலம் அப்படின்னா அந்த நாட்கள் தான் அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ என்னோட பையனும் அந்த வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் என் கணவர் மாத்திரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். நாங்க 2 பேரும் ரூம்ல கரங்களை பிடித்து பிரேயர் பண்ணோம். ஏசப்பா, இந்த பையன் நீங்க சுகம் தந்து எங்களுக்கு தந்தா நாங்க ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா, ஆனா ஒருவேளை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் நாங்க பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, உங்களை நாங்க மறுதளிச்சிடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பிரேயர் பண்ணணும். என் பையனையும் ஆண்டவர் அவருடைய சமூகத்திற்கு எடுத்துக்கொண்டாங்க. நான் இப்படி பிரேயர் பண்ணாலும் கூட ஒரு 3-4 மாசம் எனக்கு அந்த இதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. எதுக்காக எனக்கு அப்போ அந்த பையனை தரணும், எதுக்கு ஏசப்பா எடுத்துக்கொண்டாங்க, எவ்வளவு பிரேயர் பண்ணோம், எனக்கு அந்த பையன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி இருந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் ஒரு 3-4 மாசம் கழிச்சு மெதுவா ஒவ்வொரு இடமும் போக போக அப்ப அங்க உள்ள மக்கள்லாம் சிலர் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, எம்மா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தல்ல, உனக்கு நான் பிரேயர் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட அவங்க பிரேயர் பண்ணதை என்கிட்ட சொன்னாங்க. அப்பதான் நான் யோசித்தேன், நான் டவுன்ல இருந்த என்னைய அப்பா மாற்றுறதுக்கு, சேட்ல இருந்த என்னைய ஒரு ஹாப்பியா மாற்றுறதுக்கு நிறைய பேருடைய பிரேயர் எனக்கு தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரேயர் பண்ண நீங்க மறக்காதீங்க. பிரேயருக்கு, ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அப்படி நேராக மாற்றிவிடும் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்றது அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யும் பொழுது அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோமா?
அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரை சொந்த இரட்சகராக, உம்மை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிற நாங்கள் ஏசப்பா, மற்றவர்களுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஏசப்பா. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ ஏசப்பா, கவலையாடு பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் பொருள் உதவிகளை செய்யணும் ஏசப்பா. அவர்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்தின் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க கேளுங்க சுவாமி. கேட்டு நீங்க அவர்களை விசாரிக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விசாரிங்க ஏசப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க சுவாமி. நீங்க இப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லாரும் நீங்க ஹாப்பியா மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.